டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆக எங்களுடைய நாட்டிலே உலகத்திலே முதன்மையானவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்களை குரு என்பார்கள். ஆக இப்போ இலங்கையில் எங்கட நாட்டில் ஆசிரியர் தொடர்பாக நெடுக விமர்சனம் பெறும். அப்போ வைத்தியர்கள் இருக்கிறார்கள், என்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள், டாக்டர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாரும் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி கூடுதலாக விமர்சனம் பெறாதவர்கள் தவறு செய்தாலும், ஆனால் ஆசிரியர்கள் ஒரு சிறிய தவறு செய்தாலும் பெரும் விமர்சனங்கள் ஏன் வருகின்றன? இந்த நான் சொன்ன அவர்களை விட ஆசிரியர்களிடமிருந்து மக்கள் பலவற்றை எதிர்பார்க்கிறார்கள். என்னையவற்றை எதிர்பார்க்க இல்லை. ஆசிரியர்கள் ஒரு போராட்டம் செய்தால் ஆசிரியர்கள் அவர்கள் போராட வேண்டும். அவர்களுக்கு நிதி போதாது. உலகத்தில் ஆசிரியர்களுக்கு குறைவான சம்பளம் கொடுக்குற நாடு எங்கட நாடு. அப்போ ஆசிரியர்களுக்கு அவர்கள் அங்கு வாழ வைக்க வேண்டும் அவர்களை. அப்போ அவர்கள் அந்த போராட்டங்களில் ஈடுபட வேண்டும். ஆனால் அவர்களும் கல்வியை பாதிக்காத அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான நுட்பங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்போ ஆசிரியர் மிகவும் முதன்மையானவர். அப்போ ஆசிரியர் மிக முதன்மையானவர் என்றால் ஆசிரியர் நல்ல ஆசிரியராக இருக்க வேண்டும். அப்போ ஒரு நல்ல ஆசிரியர் தான் ஒரு நல்ல ஆலோசகராக இருப்பார். இதுதான் மிக முக்கியமானது. அப்போ இன்று எல்லா ஆசிரியர்களும் நல்ல ஆசிரியர்களோ? விமர்சனங்கள் இருக்கு. எல்லா வைத்தியர்களும் நல்லவர்களோ? இது சோசியல் சயின்ஸ். மனிதர்கள் தவறுபடுறவர்களும் இருப்பார்கள். ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்த மாணவர்களுக்காக, எதிர்கால சந்ததிக்காக, இந்த பிள்ளைகளுக்காக அவர்களை நல்ல வாழ்வதற்கு ஒழுக்கம் உள்ளவர்களாக, மனித பண்பு உள்ளவர்களாக வாழ வைக்க வேண்டி இருக்கிறது. இந்த பாருங்கள், இந்த பல்வேறு விதமான தகவல் தொழில்நுட்பத்தின் காரணமாக மனிதன் ரோபோ ஆகிவிட்டான். அவன் ஒரு செயற்கை நுண்ணறிவு அது இதென்று சொல்லி அவன் நேச்சுரலா இல்லை, விழுமியமா இல்லை, உணர்ச்சி வசப்படுறான், சண்டை பிடிக்கிறான், கத்துறான், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்ப எங்களோட அடுத்த சந்ததியை இதில் இருந்து பாதுகாப்பதற்கான மிக உயர்ந்த சேவையாளர்கள் ஆசிரியர்கள். அப்ப ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. மிக பெரும் சவால்களை ஆசிரியர் தொழிலில் தான் சந்திக்கிறார்கள். ஆசிரியர் தான் சந்திக்கிறார்கள், ஏன் எல்லாரையும் விட. ஆக ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியதான் முதலாகும். பாருங்க, முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும். அதிபர் முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும், அதோட பெற்றோரும். அப்போ ஆசிரியர் பாடசாலையில் எல்லாம் காலை நேரத்துக்கு வருவதிலிருந்து முன்னுதாரணமாக செயற்படுதல் இது அவசியம். எமது பிரதேசத்தில் இதில் சில கீறல்கள் காணப்படுகின்றன என விமர்சிக்கப்படுகிறது. அடுத்தது ஆசிரியர்கள் லட்சியம் கொண்டவராக இருக்க வேணும். அவர் அன்பு வடிவானவராக இருக்க. ஆசிரியர் தானே கடவுள். நான் சொல்லுவேன் கடவுள் தான் ஆசிரியர் என்று. ஆகவே அவர் அன்பு வடிவாக இருக்க வேண்டும். கெட்டிக்கார பிள்ளைகள் வருவார்கள், ஏழை பிள்ளைகள் வருவார்கள், ஒன்றும் தெரியாதவர் வருவார்கள், பசியோடு வருவார்கள். அப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் அரவணைத்து கற்பிக்க வேண்டும். எல்லாரையும் என்ஜினியர் ஆகுங்கோ, டாக்டர் ஆகுங்கொண்டு கல்வி திணைக்களம் சொல்லும். ஆனால் அப்படியா கேளாது. அந்த இயல்புக்கு ஏற்ப அவர்களை அரவணைத்து அவர்களை கற்பிக்கின்ற அந்த ஆற்றல், தனியால் வேறுபாடுகளுக்கு ஏற்ப அந்த பிள்ளைகளை அவர்களுடைய வாழ்க்கை பயணத்துக்கு துணையாக இருந்து வழிபடுத்துபவர். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கற்பித்த ஆசிரியர், எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் இன்றும் இதய தெய்வமாக இருக்கிறார்கள். அவர்களால் தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்தோம். அந்த வகையில் இந்த ஆசிரியரிடமிருந்து நாங்கள் இவற்றை எதிர்பார்க்கின்றோம். தங்களுடைய பொறுப்பு வகை கூற வேண்டும். ஓயல் பரீட்சை முடிஞ்சதுன்னா அந்த அதிபரும் ஆசிரியரும் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு பாஸ் பண்ணுறவையை விட்டுட்டு பாஸ் பண்ணாத ஆக்களுக்கு என்னென்ன வழி அவனை வழிகாட்டி விட. உடனே இந்த இதுக்கு போ, நீ டெக்னாலஜி போ, நீ இந்த பாடநெறியை பின்பற்று. அப்போ ஆசிரியர்கள் மிக முக்கியமாக இந்த கல்வித்துறையில் எல்லோரும் ஆசிரியர்கள் தான் எங்கள் பிள்ளைகளை சரியாக வழிகாட்டி அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.